இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்குலர் அம்பர்லா ஸ்கர்ட் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளாரில் வந்து 360 டிகிரியில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட இந்த மாதிரி ஒரு க்ராப் டாப்பும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், பஃப் ஸ்லீவ் வச்ச மாதிரி. இதோடைய வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 4 மீட்டருக்கு இந்த ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மஸ்லின் ஃபேப்ரிக் தான். ஸோ இது வந்து நான் ஒரு 4 மீட்டருக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி, அதாவது ஃபுல் சர்க்குலரில் போடுறீங்களா இல்லை ஹாஃப் சர்க்குலரில் போடுறீங்களா அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுபடி உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் ஒரு லைனிங்க்கு வந்து 2 to 2.5 மீட்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது நம்ம ஏ லைனில் தான் போட போகிறோம். பட் நான் வந்து லைனிங் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் லைனிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி அப்படிங்கிறதுக்காக நான் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம அம்பர்லா ஸ்கர்ட்டோட ஃபிகர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹிப் பெல்ட்டில் இருந்து, அதாவது எலாஸ்டிக் வைக்க போகிறோம் இந்த அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு. ஸோ அதில் இருந்து ஃபுல் டோட்டல் ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணும்னா 38 இன்ச்சஸ் வந்து வேணும் டோட்டல் லென்த்து. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து அந்த எலாஸ்டிக்கோடைய பேண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வந்து 2 இன்ச்சஸ்க்கு எலாஸ்டிக் பேண்டு கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ரிமைனிங் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும், 36 இன்ச்சஸ் வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த 38லேருந்து 2 வந்து லெஸ் பண்ணிவிட்டு 36 இன்ச்சஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் 2 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்து நமக்கு 36 இன்ச்சஸ்க்கு வேணும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இன்னர் லைனிங் கொடுக்குறீங்கன்னா அதை விட ஒரு 2 to 3 இன்ச்சஸ் வந்து லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்குடைய ஃபுல் லென்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் லைனிங்க்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் 36ல் இருந்து 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 34 இன்ச்சஸ்க்கு வந்து நான் லைனிங் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ லைனிங் வந்து ஏ லைனில் தான் வந்து போட போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்டாக வந்து போட்டிருக்கேன். கரப்பகுதி எல்லாம் ஆப்போசிட்டில் மீட் ஆகிற மாதிரி, ஃபோல்டிங் சைட் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி 4 ஃபோல்டில் நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங் எவ்வளோ இன்ச்சஸ் எடுக்கணும், 34 இன்ச்சஸ் எடுக்கணும். அதாவது 36 இன்ச்சஸ் மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ 2 இன்ச் வந்து நம்ம லெஸ் பண்ணிவிட்டு 34 இன்ச்சஸ் வந்து நம்ம லைனிங் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 34 இன்ச்சஸ்க்கு வந்து இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கர்ட் பார்ட் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைனிங் வந்து ஆப்ஷன் போக வேண்டாம். ஓகே. நான் 34 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு எவ்வளவு, 38 இன்ச்சஸ் வெயிஸ்ட் ரவுண்டு. ஓகேவா? ஸோ அப்போ அது உங்களோட வெயிஸ்ட் ரவுண்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வருதோ அந்த வெயிஸ்ட் ரவுண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 38 இன்ச்சஸ் வந்து வெயிஸ்ட் ரவுண்டு இல்லையா? இப்போ நம்ம ஃபேப்ரிக் வந்து 4 ஃபோல்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம அப்போது 4ஆல் வந்து டிவைட் பண்ணால் சிங்கிள் ஃபோல்டுக்கு நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 9.5 இன்ச்சஸ் வந்து சிங்கிள் ஃபோல்டுக்கு மார்க் பண்ணணும். நான் வந்து 1 இன்ச் வந்து நான் சீம்காக ஸ்டிச்சிங்காக கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ வந்து இது ரொம்ப ஃபிட்டாக போடணும் அப்படின்னு இல்லை, நம்ம கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 இன்ச்சஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ 10.5 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது 9.5 இன்ச்சஸ் வந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். அதில் இருந்து நம்ம ஒரு 1 இன்ச் வந்து சீம்க்கு கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் லைனிங் வந்து அட்டாச் பண்ணலை அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. லைனிங்கில் மார்க் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். டைரெக்டாக வந்து எப்படி நம்ம இதில் காமிக்கலான்னு இந்த வீடியோவில் இப்போ வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நான் லைன் பண்ணிவிட்டு கீழே இருந்து டவுனில் இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து அப்வர்டில் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எவ்வளோ வெயிஸ்ட் ரவுண்ட் வச்சுருக்கோம், 10.5 இன்ச்சஸ் 9.5 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த 9.5 இன்ச்சஸை இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டும் அந்த 3 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து லைனிங் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம 4 மீட்டர்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து
ஃபுல் சர்க்குலர் அம்பர்லா ஸ்கர்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டிங் வந்து 4 ஃபோல்டு பண்ணணும். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, தெளிவாக போடுங்கன்னு. நீங்கள் சாரி வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி மடித்து வைப்பீங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ சாரியை மடித்து வைப்போம் இல்லையா, அதே மாதிரி நான் வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ இது நீங்கள் ஹாஃப் சர்க்குலர் தான் போடுறீங்கன்னா 2 ஃபோல்டு போதும். நம்ம இப்போ ஃபுல் சர்க்குலர் போடுறோம், அதனால நான் வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் க்ராஸாக கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு எத்தனை லேயரில் இருக்குது, 8 லேயர்ஸில் இருக்குது ஃபேப்ரிக்கு. இது நீங்கள் வந்து ஹாஃப் சர்க்கிள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபோல்டு பண்ணி 4 லேயர்ஸில் வந்து ஹாஃப் சர்க்கிள்க்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடணும். இப்போ நம்ம வந்து 8 லேயர்ஸில் வச்சுருக்கோம். ஃபுல் சர்க்கிள் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ கவனமாக கவனிச்சுக்கோங்க. இது நீங்கள் ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட் போடுறீங்கன்னா 2 ஃபோல்டெல்லாம் நீங்கள் மடிச்சுட்டு அதை 4 லேயரில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி தான் வேஸ்ட்டு மார்க் பண்ணுறதும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நீங்கள் ஹாஃப் அம்பர்லாஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அந்த வேஸ்ட் ரவுண்டு லைனிங்கில் மார்க் பண்ணமோ அந்த 10.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா அது 4 ஃபோல்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹாஃப் அம்பர்லா. நம்ம இப்போ வந்து ஃபுல் அம்பர்லா போடுறோம். ஸோ அதனால் 8 ஃபோல்டில் நமக்கு எவ்வளோ வரும், 10.5 வந்து திருப்பி நம்ம பிரித்தோன்னா 5.25 இன்ச்சு வருது இல்லையா. ஸோ அந்த 5.25 இன்ச்சில் மேலே வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சர்க்குலர் பண்ணுறதா இருந்ததுன்னா 8ஆக டிவைட் பண்ணிக்கணும் வேஸ்ட் ரவுண்டை. ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட் போடுறீங்க, சர்க்குலரில் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 5.25 இன்ச்சஸ்க்குள்ள நம்ம ரேடியஸ் வந்து வரைஞ்சாச்சு வேஸ்ட்டுக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து 36 இன்ச்சஸ் மெயின் ஃபேப்ரிக் லென்த் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த நம்ம லைனில் இருந்து மார்க் பண்ணாமல் மேலே அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, டாப்பு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் டாப்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு 6.5 இன்ச்சு வருது, 6.5 இன்ச்சஸ் வருது இல்லையா. ஸோ அந்த 6.5 இன்ச்சஸையும் நம்ம 36 இன்ச்சஸ் மெயின் லென்த் பண்ணணும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணால் நமக்கு 42.5 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 42.5 இன்ச்சஸ் தான் இந்த டாப்பில் இருந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஸோ ஒரு தடவையும் வந்து நம்ம அந்த டாப்பில் இருந்து தான் அந்த 42.5 இன்ச்சஸை இந்த மாதிரி சர்க்குலர் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வேஸ்ட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்குது குட்டியாக நமக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த ஃபோல்டிங்கில் இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு லெவல் பண்ணிவிட்டு 4 பீசஸ்க்கு வந்து நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும், 4 பீசஸ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபேப்ரிக்கில் எது ஸ்ட்ரைட் பீஸாக வருதோ அந்த ஸ்ட்ரைட் பீஸ் அந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு, அதாவது ஹாஃப் இன்ச்சு நமக்கு ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணணும். ஸோ அது மீட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ஜாயிண்ட்டில் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து டர்ன் பண்ணி போடுங்க. பேக்கில் இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கே கட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பீஸில் வந்து தெரியும், அடியில் இருந்த பீஸில். அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அம்பர்லா ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஃபுல் சர்க்குலரில். ஸோ நம்ம அதே மாதிரி லைனிங்கும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ எலாஸ்டிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து 1.5 இன்ச்சஸ் எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டில் இருந்து ஒரு 4 to 5 இன்ச்சஸ் வந்து லெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேஸ்ட் ரவுண்ட் நமக்கு எவ்வளவு, 38 இன்ச்சஸ் இல்லையா. அப்போ நான் ஒரு 4 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிவிட்டு நான் 34 இன்ச்சஸ் வந்து மோட, அதாவது அந்த எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் 34 இன்ச்சஸில் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்புறம் வந்து நான் ஒரு 4.5 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் வந்து ஒரு 17 இன்ச்சஸில் நான் பிட் பீஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 4 பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் அந்த 4 பீஸஸையும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 4 வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா, அந்த 4 பீஸஸையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த மாதிரி வச்சு பின் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பீஸையும் செப்பரேட்டாக. ஸோ அப்போ நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இது ரைட் சைடு, ஸோ இந்த பீஸ்லையும் ரைட்டும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம்.
ஸோ இது நீங்கள் வந்து பின் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ரைட் சைடோட ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ரைட் சைடுக்கு அடியில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இது நீங்கள் வந்து ஒரு கர்வ் பீஸை வச்சு பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, இப்போ இது வந்து ரைட் சைடாக இந்த பீஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து கர்வாக இருக்குது. இந்த கர்வை வச்சு நம்ம இப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ அந்த கர்வ் தெரியுதுங்களா, இது வந்து கீழே வர சைடு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நமக்கு பீஸு ஜாயின் பண்ணும்போது. அதே சமயம் நமக்கு வந்து ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ ரைட் சைடும் வச்சு மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் வச்சுருக்கோம். அதை 1/2 இன்ச்சு சீமில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் டர்ன் பண்ணி அந்த ஜாயிண்டில் வந்து டாப் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நான் எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 பீசஸ் இருக்கு இல்லையா, 4 பீசஸ் வச்சுருந்தோம். ஸோ அந்த இதில் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 பீசஸையும் இதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த 4 பீஸையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து லைனிங் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்ட் ரவுண்டோட லைனிங்கையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணல. அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. ஸோ அதனால் நான் ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு 2 கார்னரையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சைடு வந்து. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் வந்து 2 சைடையும் ஸ்கர்ட் பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா வேஸ்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சர்க்குலரில் போடும்போது நமக்கு 1 inch to 1.5 inches வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 12 inches, ஏன்னா கிராஸ் பீஸில் வருது இல்லையா, ஸோ அதனால் ஸ்ட்ரெச் ஆகும். 12 inches அப்படின்னா நமக்கு வந்து 1 ஃபோல்டில் 12 inches, 4 ஃபோல்டில் 48 inches இருக்குது. ஸோ நான் 49 inches இருக்கிற மாதிரி இந்த 4.5 inches ஃபேப்ரிக் நான் எடுத்துக்கிறேன். அதே டைமில் வந்து நம்ம இந்த எலாஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜிக்ஸாக்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். 49 inches வித்தில் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது மேலே ராங் சைடு மேலே இந்த எலாஸ்டிக்கை வச்சு ரைட் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து அந்த எலாஸ்டிக்கை ஒட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் படக்கூடாது. ஓகேங்களா, எலாஸ்டிக்கை ஒட்டி தான் ஸ்டிச் பண்ணணும், எலாஸ்டிக் மேலே வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ வந்து அந்த 49 inchஸும் வந்து உங்களுக்கு அந்த 34 inches எலாஸ்டிக்குள்ளே செட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து எலாஸ்டிக்கை கொஞ்சம் இழுத்து கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம இதையை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த எலாஸ்டிக் ரவுண்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது ஃபுல் ரவுண்டுக்கும் வந்து இந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அந்த கேதரிங் எல்லாம் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு, ஒரு 1/4 inch கம்மியாக இருக்கிற மாதிரி 2 ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டோடைய ரைட் சைடும் இந்த பெல்ட்டோடைய ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த எவ்வளோ சீம் இருக்கோ அந்த எலாஸ்டிக்கில் அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டு வரலாம். அந்த எலாஸ்டிக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த 48 inchஸும் அந்த ஸ்கர்ட்டோட 48 inchஸில் வந்து மீட் ஆகி சீட் ஆகும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து அந்த எலாஸ்டிக் கேதரோடு தான் இருக்குது, நான் அப்படியே இழுக்காமல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கர்ட் ஃபுல்லும் வந்து நம்ம இந்த எலாஸ்டிக்கை வந்து அட்டாச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து எலாஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கீழே வந்து யூஸ்வலாக நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபுல்லு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ வந்து அம்பர்லா ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மடித்து தைக்கும்போது துணியை இழுக்காமல் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஏன்னா க்ராஸ் பீஸ் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். லூஸாக வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி அம்பர்லா ஸ்கர்ட் ஃபுல் சர்க்குலரில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு க்ராப் டாப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த க்ராப் டாப் வந்து எப்படி வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.